மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதே வந்திடு இந்த போதே மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதே வந்திடு இந்த போதே மாதே வந்திடு இந்த போதே ஜெக மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தயை கடல் நீ என்று கண்டோ தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தயை கடல் நீ என்று கண்டோ காயும் கனிந்திடும் நின் கடை கண்ணருளா காயும் கனிந்திடும் நின் கடை கண்ணருளால் காயும் கனிந்திடும் நின் கடை கண்ணருளால் கடையே சோதரனடைதே கடையே சோதரனடைதே கடையே சோதரனடைதே காத்திடவே மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி அநேக செல்வங்களையும் தரக்கூடிய விராட்டியாக இருப்பவள் யாருன்னு பார்த்தா ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய திருமகள். இதில் ஒரு ஆச்சரியம், இந்த ஸ்ரீதேவிக்கு மட்டும் என்ன ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதுமே கணவனுக்கு மனைவிதான் பெருமை சேர்ப்பவள். கணவன் பேரை சொல்லணும்னா மனைவி அந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது உண்டு. அநேக செல்வங்களுக்கும் அதிபதியான தேவி யாருன்னு பார்த்தா
திருமகள் என்று நாம் அனைவரும் சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியான மகாலட்சுமி, அவளை ஸ்ரீ என்று அழைப்பார்கள். இந்த ஸ்ரீ அப்படிங்கிற சப்தம் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தா மகாலட்சுமி தேவிக்கு தான் பொருந்தும். மகாலட்சுமியை பொறுத்தவரை ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, பொதுவாகவே கணவன் அப்படின்னு எடுத்துட்டா அந்த கணவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு மனைவிக்கு தான் இருக்கு. கணவனுக்கு ஒரு நல்ல பேருனா அதில் முக்கிய பங்கு மனைவிக்கு இருக்குன்னு சொல்றது உண்டு. அப்படி இங்கே கணவனுக்கு நல்ல பேருன்னு கூட சொல்ல முடியாது, கணவனுடைய பேருக்கே இங்கே மகாலட்சுமி தான் பொறுப்பாக இருக்கலாம். எப்படி பொறுப்பாக இருக்கான்னா, யாராவது வெறும்னு அவரை நாராயணன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போமோ? அவரை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லுவா, திருமால் அப்படின்னு சொல்லுவது உண்டு, ஸ்ரீதரன்னு சொல்லுவா, ஸ்ரீகரன்னு சொல்லுவா, லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லுவா, லக்ஷ்மிகாந்தன்னு சொல்லுவா. இப்படி அவரை பற்றி சொல்லும் பொழுது எல்லாம் இந்த ஸ்ரீங்கிற சப்தம் இல்லாத சொல்லவே முடியாது. அப்பேற்பட்டவள் தான் இந்த ஸ்ரீங்கிறவ தான் சாக்ஷாத் தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி பிராட்டி.